ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சுமதி கண்ணன் மேமோடைய ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இவங்களும் சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட். இங்கே வந்து இப்போ குவைத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி கரெக்டாக எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம அவங்க நீட்டாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிட்டு இவங்களோட சூப்பரான ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தையல் டிசைனர் கோச்சர் விமலா மேமோட ஸ்டூடெண்ட்டு. என்னோடய நேம் சுமதி. நான் மதுரை. ஆனால் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது குவைத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் லெவல் ஆரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, எம்போஸ்டு லோடட் ஸ்டிச்சு. அதோட ப்ராஜெக்ட்டு எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதில் 3 டைப்பு: பீட்ஸு, கட் பீட்ஸு, த்ரெட் வச்சு. இது எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இது வந்து எம்போஸ்டு டபுள் கலர் அண்டு பிரைட் லோட் ஸ்டிச்சஸ்ஸு. பீட் அண்டு கட் பீட் வச்சு ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்து எம்போஸ்டு டபுள் கலர் பிரைட் அண்டு பீடோட லோட் ஸ்டிச்சு. இது பீட்ஸ் லோட் ஸ்டிச்சு. கட் பீடும் சுகர் பீடும் வச்சுருக்கேன். அதில் ஷேப்ஸ் ப்ராஜெக்ட் 1 2 3, இது 4. இது பீடு வாட்டர் ஃபில்லிங். இது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு, பீடு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும். இது வந்து த்ரெட்டில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும். இதோட பீட் ஸ்டிச் முடிச்சது. அடுத்து வர்றது ஃபுல்லாக ஜர்தோசி ஸ்டிச்சஸ்ஸு. இது வந்து கண்டினியூஸ் ஜர்தோசியோட கண்டினியூஸ் ஸ்டிச் வச்சு அதோட ஷேப்ஸு. இதுவும் அதோட ஷேப்ஸு. இது ஸ்டெம் ஸ்டிச்சு, இது பிரைட் ஸ்டிச்சு, இது ஜர்தோசி லோடட் ஸ்டிச்சு, இது வந்து செயின் ஸ்டிச்சு. இது ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 1 அண்ட் டைப் 2. இது டைப் 1ஓட ப்ராஜெக்ட்ஸு. இது ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்து ஜமிக்கி வித் ஸ்டெம் ஸ்டிச் இருந்தது. இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ்ஸு, ஜமிக்கி இல்லாத ஸ்டெம் ஸ்டிச்சஸ்ஸு. இதோட ப்ராஜெக்ட், அது ஷேப்ஸு. இது ஜர்தோசி ஃப்ளவர் ஃபில்லிங், ஃப்ளவர் ஸ்டிச்சும் அண்டு ஃப்ளவர் ஃபில்லிங்கும் எப்படி போடுறது அப்படின்றது. இது கண்டினியூஸ் ஸ்டிச்சில் ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசி வச்சு ஃப்ளவரை ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜர்தோசி டைப்ஸாக 3 டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்கு. இது ஒரு டைப் ஃபில்லிங்கு, இது ஒரு டைப்பு, இது வந்து கோராவில் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட ப்ராஜெக்ட். இது வந்து ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் அண்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது ஃப்ரெஞ்ச் நாட் ப்ராஜெக்ட்டு. இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது ஜர்தோசி 3D ரோசஸ் ஸ்டிச்சஸ்ஸு. இந்த இதெல்லாம் ரோஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ். இது ஜர்தோசி லேசி டேசி ஸ்டிச்சஸ்ஸு. இது காயின் ஒர்க்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின் ஒர்க்கு. மேம் ஒரு 10 பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் 12 பண்ணியிருக்கேன். இது வந்து ரவுண்ட் மிரர் ஒர்க்கு டைப் 1 அண்ட் 2. இது சும்மா என்னோடய ஐடியாக்காக சும்மா போட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டேன். இது என்னோடய ஐடியா. இது வந்து அந்த கண்டினியூஸ் ஸ்டிச்சோட ஷேப்ஸு 1 2 3 3 ஷேப்ஸு. இது வந்து ஃபில்லிங்கு, உள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது. இது இந்த காயின் ஒர்க் பண்ணோம்ல, அந்த காயின் ஒர்க்குக்கு மேம் வந்து ஒரு மினி நெக்கு போட சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதோட மினி நெக்கு. அடுத்தது மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த எம்போஸ்டு பீட் ஸ்டிச் பண்ணோம்ல, அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன ஸ்டிச் இருக்குது அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் அதோட ஃபுல் ப்ராஜெக்ட்ஸு. இது கட் ஒர்க்கு, அதோட ப்ராஜெக்ட்ஸு. இது ஹனி ஹோம் கட் ஒர்க்கு. இது மேம் ஷேப்ஸ் தான் கொடுத்தாங்க. இது ஷேப் மட்டும் போடுங்கன்னு, இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இது நான் போட்டுவிட்டேன். இது கட் ஒர்க் டைப் 2 பட்டர்ஃப்ளை பீட்ஸ் வச்சு பண்ணுறது. அடுத்து இது என்னோட ஜர்தோசி ப்ராஜெக்ட்ஸு. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். இங்கே என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இதில் எழுதியிருக்கேன். இது என்னோடய ஜர்தோசி ப்ராஜெக்ட்ஸு. இது மேம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மேம் அவங்களோட டிபி பிக்சர்லையும் இதை தான் வச்சுருக்காங்க. 5 ஸ்டார்ஸ் கொடுத்தாங்க எனக்கு.
இதுக்கடுத்து இது பேட்ச் ஒர்க்கு, ஜிக்ஸாக் பேட்ச் ஒர்க்கு, இது பட்டன் ஹோல் பேட்ச் ஒர்க்கு. இது வந்து பேட்ச் ஒர்க்கில் தனியாக எடுத்து போட சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை. அதனால சரி நானே சும்மா மினி நெக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஒர்க்கை கட் பண்ணி நானே மினி நெக்காக பண்ணிட்டேன். அதுக்கடுத்து முக்கியமானது ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ். இது பன் ஹேர் ஸ்டைல், இது ஜடா, இது வந்து கேர்லி ஹேர். இது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது ஒர்க் பீகாக்கு, 3D ஒர்க் பீகாக்கு, 3D ஒர்க் மெத்தடு பீகாக் டிசைன்ஸ். தெரியும். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன்ஸு ப்ளஸ் சீவை பேட்ச் ஒர்க் மேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சும்மா 3 மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று, ஸ்லீவு இது ஒன்று பண்ணியிருப்பேன். அகைன் இது ஒன்று. அடுத்து மினியேச்சர் நெக் டிசைன்ஸ் மேம் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 நெக் அந்த காயின் ஒர்க்கோட சேர்த்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இது 2வது பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது குந்தன் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். இது குந்தன் ஸ்டோன் ப்ளஸ் ஜர்தோசி வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து சமிக்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட்டு உள்ள வந்து ஸ்டோன் வச்சு பண்ணி முடிச்சிருக்கேன். இதோட அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்சது. லாஸ்ட்டு நம்ம பேசிக்ஸில் இருக்கிற மாதிரி என்னோட திருப்திக்காக இதை போட்டிருக்கேன். டம்பிள் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப நாள் போடணும்னு நினச்சேன். இது என்னோடய காயின் ஒர்க்கு. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்காக ஒன்று பண்ணணும்ல, அது என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இதில் எழுதியிருக்கேன். இது என்னோடய ஜர்தோசி ப்ராஜெக்ட்ஸு. இது மேம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மேம் அவங்களோட டிபி பிக்சர்லையும் இதை தான் வச்சுருக்காங்க. 5 ஸ்டார்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. இதுக்கடுத்து இது பேட்ச் ஒர்க்கு, ஜிக்ஸாக் பேட்ச் ஒர்க்கு, இது பட்டன் ஹோல் பேட்ச் ஒர்க்கு. இது வந்து பேட்ச் ஒர்க்கில் தனியாக எடுத்து போட சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை. அதனால சரி நானே சும்மா மினி நெக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஒர்க்கை கட் பண்ணி நானே மினி நெக்காக பண்ணிட்டேன். அதுக்கடுத்து முக்கியமானது ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ். இது பன் ஹேர் ஸ்டைல், இது ஜடா, இது வந்து கேர்லி ஹேர். இது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 3D ஒர்க் பீகாக்கு, 3D ஒர்க் பீகாக்கு, 3D ஒர்க் மெத்தடு பீகாக் டிசைன்ஸ். தெரியும். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன்ஸு ப்ளஸ் சீவை பேட்ச் ஒர்க் மேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சும்மா 3 மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று, ஸ்லீவு இது ஒன்று பண்ணியிருப்பேன். அகைன் இது ஒன்று. அடுத்து மினியேச்சர் நெக் டிசைன்ஸ் மேம் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 நெக் அந்த காயின் ஒர்க்கோட சேர்த்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இது 2வது பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது குந்தன் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். இது குந்தன் ஸ்டோன் ப்ளஸ் ஜர்தோசி வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து சமிக்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட்டு உள்ள வந்து ஸ்டோன் வச்சு பண்ணி முடிச்சிருக்கேன். இதோட அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்சது. லாஸ்ட்டு நம்ம பேசிக்ஸில் இருக்கிற மாதிரி என்னோட திருப்திக்காக இதை போட்டிருக்கேன். டம்பிள் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப நாள் போடணும்னு நினச்சேன். இது என்னோடய காயின் ஒர்க்கு. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்காக ஒன்று பண்ணணும்ல, அதுக்காகவே இதை நான் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த இது. தேங்க்யூ விமலா மேம்.
ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொன்றும் நல்லா அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. த்ரெட் ஒர்க்கு பண்ணையில் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பேசிக்ஸ் எல்லாமே தான் இப்போ அட்வான்ஸில் வரனால எனக்கு பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் தான் கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆச்சே தவிர மித்தபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பேசிக் கொஞ்சம் நல்லா நம்ம கற்றுக்கிட்டனால எனக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவே தெரியலை இதனால. ஓகே மேம், தேங்க்யூ.